10 வருஷமா ஹரியானால புத்து கட்டி குத்த வச்சு உட்கார்ந்தாங்கல்ல, அத்தனை பையன்களும் பயத்துல 10 போட்டு படுத்து கிடக்குறாங்களாம். இந்த அம்மாட்டெல்லாம் எங்களால குத்து வாங்க முடியாதுவா அவனு கத்தி கதறாங்களாம். ஹரியானா எங்க கோட்டடி, எவனு இங்க வந்து எங்களை ஆட்ட முடியாதுன்னு அலம்பிக்க தெரிஞ்சாங்கல்ல, இன்னைக்கு போச்சு போச்சு கண்டு முன்னாடி தெரியுது, ஒண்ணு கூட தேராது போல ஏன்னு புலம்பி தள்ளுறாங்களாம். நல்லா காலை விரிச்சு ஹாயா படுத்து கிடந்தாங்க சார், எவனும் எதுவும் பண்ண முடியாதுன்னு. இன்னைக்கு அந்த விரிச்சு வச்சிருக்காங்கல்ல காலு, நடுவுல ஏறி நங்குன்னு மிதிக்கிறதுக்குனே ஒரு ஆளு ஹரியானாவுக்கு ஓடி வந்திருக்கான். அவங்க என்ன நினைச்சாங்க, இதெல்லாம் இங்க வராதுப்பா, அதெல்லாம் நடு ரோட்ல கத்திக்கிட்டு செத்து போயிடும், இதுவாது நம்மளை வந்து எதிர்த்து நிக்கிறதாவது நினைச்சாங்க. அது நிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜை போட்டு கொடுத்தது யாரு தெரியுமா? இது எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ண மாட்டான்னு நினைச்சோமே, ஏன்னா பண்ண அவர் மேல பழி வந்து விழுகும். ஆனா அதுக்கெல்லாம் பயப்படாம தைரியமா நீ ஏறி மிதிமா, எவன் என்ன பண்றான்னு நான் பாக்குறேன், ஹரியானால நீ நிக்கிற அப்படின்னு ராகுல் காந்தி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. பார்த்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பா. நான் கூப்பிட்டே கூப்பி. போன எலெக்ஷன்ல அவரை பார்த்து பப்பு பப்புன்னு கூப்பிட்டவங்களுக்கெல்லாம் இப்போ சப்பு சப்புன்னு அரைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. கண்ணை வீங்கி போய் தெரியுது ஒவ்வொருத்தனும். தேவையில்லாம இந்த ஆள்கிட்ட வாயை கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ஆக்கி விட்டாப்புலன்னா பார்த்துங்களேன். நமக்கு வினேஷ் போகாத் தெரியும். அவங்கள அந்த இப்போ ஒலிம்பிக்ஸில் பயங்கரமாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க இந்தியா பூரா ஃபேமஸ். ஏன் ஃபேமஸ்னா, இந்த பெருச்சாளி எங்களை எல்லாம் சுரண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த பிரிட்ஜு பூஷன் இருக்குல்ல, அந்த எருமையை பார்த்து கம்ப்ளைண்ட் நடு ரோட்டில் பயங்கரமாக போராட்டம் பண்ணாங்க. ஜந்தர் மந்தர் போராட்டம் பயங்கர ஃபேமஸ், அத்தனை பேருக்கு. ஆனால் ஒரு பயம் இறங்கி வரல. பதிலுக்கு அவங்கள இதுக்கு முன்னாடி அவங்க இந்தியா சார்பாக உலக அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் மறந்து அவங்கள ரோட்டில் தரன்னு இழுத்துட்டு வந்து இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு நெக்ஸஸ் இருக்குது, அவங்க வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு, இல்லாட்டி எங்கள் ஆள் அவரை பாருங்க, அதை பார்த்தா பொம்பளை பிள்ளையில பிடிச்சி பிராண்ட மாதிரியா இருக்குது, கையெடுத்து கும்பிடுவாருங்க அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தடையை மீறி அந்த அம்மா போயிட்டு வந்தாங்க. போனதில் ஒலிம்பிக்கில் என்ன ஆச்சுன்றது நல்லாவே தெரியும். வேர்ல்டு லெவலில் நம்ம பெருமையை எங்கேயோ தூக்கி கொண்டு போய் வச்சுட்டார், அதுவும் தெரியும். முடிச்சதுக்கப்புறம் என்னைக்கு அந்த அம்மா அந்த புள்ள, அதாவது 30 வயசுக்கு தான் இருக்குது, அம்மான்னு சொல்ல முடியாது, அந்த புள்ள இது இந்தியாவுக்கு, அதாவது மெடல் இல்லாமல் இந்தியாவுக்கு வர்றதா இருந்துச்சு. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, ஹரியானால எம்பி சீட்டு ஒன்று உண்டு, ராஜ்யசபா சீட்டு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வரோட அந்த இதெல்லாம் வந்து வெளியில் அடிக்காச்சு. காங்கிரஸ்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம், ரெடியாக இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தோத்தாலும் சொல்லுவாங்கல்ல, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மியூசியம் இருக்குன்னு, அதே மாதிரி நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் தலையை மட்டும் குனிஞ்சிடாதம்மா, நீ என்றைக்குமே தங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 30 வயசு கீழே இருக்கிறது அப்படின்றதுனால அவங்க ராஜ்யசபாவுக்கு உள்ளே போக முடியாது. ஆனால் அப்பயே நிறைய ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் வந்துச்சு. அதாவது இவங்க வந்து இது காங்கிரஸ் கூட ஜாயின் பண்ணுவாங்களா, ஏன்னா இவங்களாம் பேக்கப் பண்ணது, பேக்கப்னா மாரல் சப்போர்ட்னா என்ன தெரியல, மனசாட்சிக்கு பயந்து நியாயம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் நிற்கிறது மாரல் சப்போர்ட். அந்த மாரல் சப்போர்ட்டை ஆரம்பத்துலேருந்து கொடுத்துட்டு வந்தது. இவங்களுக்குன்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் பக்கம் நின்னதும் சரி, இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நின்னதும் சரி, விளையாட்டு வீரர்கள் பக்கம் நின்னதும் சரி, எல்லாமே இவங்க ஆப்போசிட்டாக நின்றுட்டு இருந்தாங்க. இதுதான் நியாயம், அதுதான் நியாயமும் கூட. ஆனால் அவங்களுக்கு தான் இதை பற்றி எந்த கவலையும் இல்லது. யாரு போராடினா என்ன, யாரு செத்தா எனக்கு என்ன, யாரு உசுரோட இருந்தா எனக்கு என்ன, எனக்கு என் சீட்டில் போயிட்டு நான் என் சீட்டில் உட்காரணும், அவ்வளோதான். அந்த சீட்டில் என் சீட்டு இருக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படிதான் இருந்தாங்க இத்தனை நாள் வரைக்கும், எதோ பற்றியும் கவலைப்படல. அவ்வளோ போராட்டம் இங்கே போயிட்டு இருக்கப்போ ஒரு தடவை கூட பார்க்கலையே. இப்போ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெகுலேட் பயங்கரமாக ஆச்சு. ஒரு வேளை போய் சேர்ந்துருவாங்களோ கூப்பிடுவாங்களோ, அவங்களும் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. அவங்க இடையில வந்து இதையும் அறிவிச்சுட்டாங்க, ஓய்வையும் அறிவிச்சுட்டாங்க, நாங்கள் இது பண்ணுறோம், என்னால் இதுக்கு மேலே இவங்களோட மாரடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஓய்வையும் அறிவிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஹரியானால கண்டிப்பாக அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்தது.
இதுக்கிடையில அவங்க வந்து விவசாயிகள் வந்து இவங்களோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, இவங்க விவசாயிகளோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அஸ் அ விளையாட்டு வீரரா, அதாவது ஒரு நேஷனல் பிளேயரா, இன்டர்நேஷனல் பிளேயரா, இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்க இல்லையா, அவங்க போய், ஆனால் அவ்வளோ பெரிய ஆளையே நம்ம அசால்ட்டாக அடித்து துவைச்சு போட்டோம் இங்கே ரோட்லையே. அவங்க போயிட்டு இங்கிட்டு இருந்தாங்க. இதில் நமக்கு வினேஷ் போகத்தை தெரியும், பபிதா போகத்துன்னு சொல்லிட்டு அவங்களோட கசின் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள யாருக்கா தெரியுமா? தங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கா. வினேஷ் போகத்து, பபிதா போகத்துன்னு 2 பேருமே இருப்பாங்க. அதில் பபிதா போகத்து 2019 பிஜேபியோட இதுவாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஹரியானாவில், அதே தாத்ரி தொகுதியில். இப்போ அங்கே தான் வந்து அதுக்கப்புறமா அவங்க போட்டி போட்டாங்க, தோத்துட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஒரு பிஜேபி ஆளாக தான் இருக்கிறாங்க. ஒரு பிளேயராகவோ ஒரு சிஸ்டராகவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மனசாட்சி உள்ள ஒரு பொண்ணாகவும் அவங்க அங்கே இருக்க கிடையாது. அவங்க பிஜேபியில் இருக்கிறாங்க. இப்போயும் அவங்க மேபி இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு அவங்க போட்டி போட்டாலும் போடலாம், அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. சீட்டு கொடுத்தா இறக்கிடுவாங்க. இப்போ அவங்க போட்டி போடுறதும் போடாததும் இப்போ இவங்க கையில் தான் இருக்குது, வினேஷ் போகாத் கையில் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க நேராக போயிட்டு இப்போ காங்கிரஸ் தலைவர் ஐயா, காங்கிரஸ் தலைவர் எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ஐயா ராகுல் காந்தியை பார்க்க போயிருக்காங்க. பார்த்துட்டு வந்துட்டாங்க. கூடவே பஜ்ரங் புனியாவும் சேர்ந்தாப்புல போயிருக்காரு. பஜ்ரங் புனியா, இவங்க வினேஷ் போகத்து, இன்னும் இந்த சாயில் மாலிக் எல்லாமே வந்து உள்ளே இறங்கி அந்த ஜந்தர் மந்தரில் பயங்கரமாக போராடினவங்க. அவங்கள பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமே எல்லாமே இது பண்ணிட்டாங்க. இல்லைங்க, இவங்க இதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்தியிருக்காங்க, பிரித்திபூஷன் மேலே எந்த தப்பு இல்லை, நாங்கள் முன்னாடியே சொன்னோம்ல, விளையாட்டு வீரர்களுக்கு எதுக்குங்க பாலிடிக்ஸு, இதை அந்த பபிதாவை சேர்க்கறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும், இதை கௌதம் கம்பீரை சேர்க்கறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும், இதை கங்கனா ரணாவத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும், இதை சுரேஷ் கோபியை சேர்க்கறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. எங்கள் ஐயா இளையராஜாவுக்கு எம்பி பதவி, ராஜ்யசபா பதவி கொடுத்தா எதுக்கு கொடுத்தாங்க? அவரோட இதில் பயங்கரமாக இருக்கு. அப்படி மரியாதை படியா நாளைக்கே தலை தோனி வர்றாருன்னு வைங்கள, நான் கட்சியில் சேரணும்னு ஆசைப்படுறேன். அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் பிரதமர் ஆயிடுவார், அது வேற. அதே நேரத்தில் நான் ஒரு கட்சியில் சேரணும்னு ஆசைப்படுறேன். யார் வந்து நீங்கள் போகவே மாட்டீங்கல்ல, வேண்டாம் வேண்டாம், நாங்கள் அவங்களால சேர்க்க மாட்டோம். அவங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எங்கள் அக்கா குசுப்பு, அவங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தேசியத்தை அங்கே மகளிருக்கு உறுப்பினராக்கணி இல்லை, இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரயோசனம் உள்ளே வந்திருக்கா? எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? உங்களாலும் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக ஒரு வேலை பார்த்துருக்காங்களா இங்கே இருக்கிறவங்க? இந்த பிரித்திபூஷன் யார்? இவனுக்கு அந்த மல்யுத்த இதுக்கு என்ன சம்மந்தம்? ஜெய்ஷா யார்? அவருக்கு கிரிக்கெட் வாரியத்துக்கு என்ன சம்மந்தம்? இதையெல்லாம் கேட்குறப்ப அங்கெல்லாம் வர மாட்டாங்க, இங்கே ஓடி வந்துடுவாங்க. இது அப்படியே பொலிட்டிக்கலி கனெக்ட். இந்த பேச்சு வரும்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதான் இது ஆல் ஓவர் இந்தியா வாட்ச் பண்ண ஒரு ஈவெண்ட். இது ஈவெண்ட்டுன்னு சொல்கிறத விட இளவு. இது எவனும் எதையும் கண்டுக்க மாட்டேன். அவ்வளோ தூரம் போராடி கடைசியில் தான் அவனை வெளியிலே போக சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவனுக்கு இல்லாமல் அவர் பையனுக்கு இடம் கொடுத்தாங்க, பிரித்திபூஷன் பையனுக்கு இடம் கொடுத்தாங்க, சீட்டை கொடுத்து ஜாலியாக இருக்க வச்சாங்க, மனதை சந்தோஷப்படுத்தினாங்க. அப்பா அந்த வேலையில் பிஸியாக இருப்பார், அதனால் இனிமேல் அவர் அதை முழு நேரமாக பார்க்கணும்னு அனுப்பிச்சுட்டாங்க போல். அதுக்கப்புறம் அவர் பையனை கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு இருக்குமா இருக்காதா? அவங்க நியாயத்துக்காக போராடினாங்க. அவங்க பக்கம் அத்தனை மல்யுத்த வீரர்கள் இருந்தாங்க, விளையாட்டு வீரர்களும் பல பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவில் அதாவது பிரபலமானவங்க ஏகப்பட்ட பேர் இதுக்கு பேக்கப்பு பண்ணாங்க. நேரடியாக சொல்லல தப்பு, ஆனால் ஒத்துக்க வேண்டியவங்க மட்டும் ஒத்துக்கவே இல்லை. இது வரைக்கும் அதுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியவும் கிடையாது. அவன் பண்ணதுக்கு தண்டனை கிடைச்சிச்சா? அந்த பொண்ணுங்களோட மனசு குளிர்ந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருந்தான். இதெல்லாம் எதுக்கிறதுக்கு தனியாலாம் நிற்கிது. அவன் என்ன நினச்சாங்கன்னா, இது போகாது போகணுச்சு, அப்படி பிளேட்டை திருப்பி போட்டுருவோம்னு நினச்சாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணி நான் போகிறேன்டான்னு அந்த பிள்ளை இப்போ காங்கிரஸில் ஜாயின் பண்ணியாச்சு. போகிறதுக்கு முன்னாடியே டெல்லி ஹரியானா பார்டரில் அந்த பொண்ணு விவசாயிகள் 200 நாள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. எவனுக்கா தெரியுமா அது? அங்கே போயிட்டு அதோட ஆதரவை அங்கே நின்று சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ ஹரியானாவில் இந்த ஒரு பொண்ணால பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா? ஒரு தொகுதியில் கொண்டு வந்தால் போதுமா? ஒரு தொகுதியில் ஒட்டுமொத்த ஹரியானாவில் இந்த பொண்ணு ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும், பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு விக்டிமைஸ்ல அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. விவசாயிகள் அங்கே இருக்கிறவங்க இப்போ பாஜகவுக்கு ஹரியானாவில் இருக்கிற பெரிய பிரச்சனை வெறும் காங்கிரஸ் மட்டும் கிடையாது, வெறும் ஆம் ஆத்மி மட்டும் கிடையாது. அங்கே ஓட்டு போடுற பற்றியா ஒவ்வொருத்தரும் விவசாயிகள் ஆரம்பித்து, யங்ஸ்டரில் ஆரம்பித்து, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் முதற்கொண்டு அத்தனை பேர் அங்கே 10 வருஷமா இதுவரை இந்த பாஜக மேலே செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. இப்பயே ஆல்மோஸ்ட் 45 தொகுதியில்
சாலிடு எந்த இதுவுமே இல்லாம சாலிடா காங்கிரஸ் வரும்ன்றாங்க. அங்க இருக்கிறது மொத்தம் 90 தொகுதி. இப்ப இருக்கிறதுல சாலிடு ஹிட், வேற எதுவும் கிடையாது. இப்ப இவங்க உள்ள பூந்தாங்கன்னு வைங்களேன், அது டோட்டலா வேற அப்படியே மாத்தி போட்டாலும் போட்டோம். அதுக்கு தான் இப்ப உட்காந்து பயந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த கதையை இங்க கட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த கதையை கட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் ரொம்ப அங்க இருக்கிறதுல 3 பெரிய இது இருக்கு. அந்த ஜாட் இருக்கு, ரோர் இருக்கு, கோன் இருக்கு. இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற அந்த சமுதாய பிரிவுகள். அதுல இந்த ஜாட் பிரிவுல 2019 10க்கு 10 நின்று ஜெயிச்சாங்க, லோக்சபால ஜெயிச்சாங்க. அந்த 10ல ஒரு கேபினட் மினிஸ்டர் கூட எங்கால உனக்கு வர முடியாது. ஒரு கேபினட் மினிஸ்டர் அவங்க கேடு. இதுல முழுக்க காரணமா இந்த அவங்க மேல அந்த அதிருப்தி இல்ல, அந்த அதிருப்தியெல்லாம் தாண்டிட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி ஒரு வெக்ஸான நிலைமைக்கு போயிட்டாங்க, வெறுத்து போய் இதெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமலே போகலான்ற மாதிரி அந்த அளவுக்கு கொண்டாந்து. இப்போ இந்த சமயத்துல இத்தனை பேர் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஆம் ஆத்மி இது வரைக்கும் வந்து உள்ளுக்குள்ள தனியா போட்டி போடுறதாத்தான் ஒரு பிளான்ல இருந்தது. இப்ப ஆம் ஆத்மி எதுக்கு, ஏன் நம்ம ஏன் அந்த ஒரு சின்ன சான்ஸே அவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அடிச்சு மொத்தமா தூள் கலப்புவோம், போய் பேசுங்க கூட்டணி பேசுவோம். ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, தைரியமா நின்று ஒரு பக்கம் நின்று போட்டோ கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் வினேஷ் போகத், இந்த பக்கம் பஜ்ரங் புனியா, வாங்கடா வந்து இப்ப செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி இறங்கி நின்று பார்த்துருக்காங்க. இவங்க யாருமே உள்ளுக்குள்ள போன அந்த ஹரியானாவுக்கு போனதுக்கு அந்த இதுவே இல்லையே. எங்கேயாவது ஹரியானால எலெக்ஷன் வந்திருக்கு, ஐயா போய் பிரச்சாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல ஐயா சார்பா பிரச்சாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆனா ஒரு கூட்டணி நல்ல வாயத்தை வந்து நான் பாஸ் ஆக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு உள்ளுக்குள்ளேயே ஒருத்தரும் கேட்க முடிய மாட்டேங்குது. இந்த நிலைமையில இப்ப என்ன சொல்றாங்க, ஆம் ஆத்மி இதுவரையும் கூட்டணி இல்ல, ஆனா இப்ப வந்து கூட்டணி சேர்றாங்க. ஆம் ஆத்மி கூட்டணி இல்லதான், எங்க இல்ல, இது வரைக்கும் இல்ல. ஆனா ஆல்ரெடி இந்தியா பிளாக்ல உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு, நான் சப்போர்ட் பண்றேன். இப்ப அவங்கள கூப்பிட்டுருக்காங்க, அவரு எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறாரு. ஒட்டு மொத்தமா உங்களை முடிச்சுன்னு முடிவு பண்ணிட்டாப்ல. அதுக்கு என்ன எக்ஸ்டெண்ட் போனாலும் பரவாயில்ல, செய்வோம் வாங்க. 90 தொகுதியில வெறும் 10 தொகுதி ஆம் ஆத்மி எடுத்துக்கிட்டோம், மீது 80 தொகுதி நின்று தனியா நின்னாலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தோத்து அவங்களை தோக்கடிச்சு அதை நம்ம வந்து அவங்களுக்கு அந்த மனக்கசப்பை ஏற்படுத்த தேவையில்லாம இருக்கிற பாண்டை உடைக்க வேண்டாம், இருக்குவோன்றாங்க. அதைத்தான் பண்ண போறாங்க. இப்ப வினேஷ் பாது உள்ள போய் அவங்களுக்கு 2 தொகுதி ஆக்சுவலி வந்து இருக்கா, ஒரு இதுல சாய்ஸ்ல இருக்கு. ஒன்னு அந்த பபிதா போகத் இருக்காங்கல்ல, அவங்க போட்டி போட போற அந்த தத்ரி தொகுதி. இன்னொன்னு தனியா லுனாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு தொகுதி, அந்த தொகுதியிலேயே வந்து அவங்க போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஏன்னா இந்த சைடு அங்கே போட்டோம்னா அது வந்து கசினுக்குள்ள வந்து ஒரு வாரம் ஆயிரும், சொந்தத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி ஆகி போயிடும், அது ரொம்ப சிக்கலமாக ஆகி போயிடும். அதையே நமக்கு இந்த பக்கம் நல்ல தனியா இருக்கு, நம்ம இந்த பக்கம் அவங்களுக்கு நிறைய ஆதரவும் உண்டு. அதே மாதிரி பஜ்ரங் புனியாவுக்கும் இந்த பக்கம் தத்லியில வந்து கொடுத்துருக்காங்க, பட்லி, அதுல வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. பட் அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு சிட்டிங் எம்எல்ஏ, அவர் நல்ல ஏற்கனவே பிஜேபி அடிச்சு துவச்சு போட்டு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பண்ண முடியுமா, வட்ஸ்ல, அவர் பேர் வட்ஸ், அந்த வட்சத்தையும் கேட்டு வாய்ப்புகள் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி அதையும் பேசிக்கிட்டு தான் இருக்கா. ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமா உள்ள இறங்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ள நம்ம வெளியில இருந்து பேசுறோம் நியாயம் வேணும்னு, உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்து அவங்க வந்து இறங்குனாங்கன்னா இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஹரியானா பீப்புள் முக்கியமா இவங்களை வினேஷ் போகத்தை தூக்கி உச்சத்துல கொண்டு போய் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த ஹரியானாலேயே அதிகபட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்ச ஒரு ஆளா வந்து இவங்க நின்னாலும் நிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர செல்வாக்கு, போட்டி போடாமலே பயங்கர ஆதரவு அவங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு. பண்ணலாம், இருக்கலாம், அப்படின்னா இல்லை, இருக்கும், அவசியம் இருக்கும். அதை பார்க்க தானே போகிறேன். அக்டோபர் 5, அக்டோபர் 8, 9 வந்து கவுண்டிங்கு, அன்னைக்கே முடிவுன்னு சொல்லிடுவாங்க. ஒட்டு மொத்தமாக மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டி ரெடியாக தான் இருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்ட்டு. ஆனால் விழுக போகிற குத்து நல்லா தாங்கும். எந்த அளவுக்கு தாங்கன்னா உள்ளுக்குள்ளே ரத்தம் கட்டி ப்ளீட் ஆகுதும்பாங்கல்ல, அந்த அளவுக்கு இறங்கி குத்து. ஏன்னா நீ அங்கே செஞ்சியல்ல, நான் உன்னை இங்கே செய்கிறேன், நீ என்னை மறைமுகமாக பண்ணியல, நான் நேரடியாகவே உன்னைய வச்சு மிதிக்கிறேன் அப்படின்றதுக்காக உள்ளே இறங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களோட மகாபரி சிங் போகத், அவங்க அப்பா, அவங்க பபிதா கூட சேர்ந்து பிஜேபியில் இருக்கிறாங்க. இந்த சைடு ஒட்டு மொத்தமாக அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஒட்டுமொத்த இந்திய பெண்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இப்போ வினேஷ் போகத் இருக்காங்க. இவங்க சொல்லலாம் இது வந்து இவங்களோட பிளானாக இருக்கலாம், ரோட் மேப்பில் இருந்திருக்கலாம், இவங்க ஆரம்பத்தில் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை செஞ்சுருக்கலாம், இருக்கட்டும்ன்றோம். அது அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே.
அன்னைக்கு நீ ஆதரவு கொடுத்துருக்க வேண்டியதானே, அன்னைக்கு அணைச்சு போயிருக்க வேண்டியதானே, அன்னைக்கு ஏறி மிதிச்சுட்டு இன்னைக்கு வந்து இஷ்டத்துக்கு பேசுவியான்னு எல்லாரும் கேட்பாங்க. அதையும் கேட்பாங்க. மற்றபடி ஆல்மோஸ்ட் ரிசல்ட் இப்போ தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்க எலெக்ஷன் நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோ. நன்றி. Taste the Daily.